பிரதமர் மோடியின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு உருவாகும் திரைப்படத்தில் மோடியின் கதாபாத்திரத்தில் நடிகர் சத்யராஜ் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதன் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம் இந்த தொகுப்பில். பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாற்றை ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் திரைப்படமாக உருவாக்க திட்டமிட்டு வருவதாக பாலிவுட் வட்டாரங்களில் தகவல்கள் பரவி வருகின்றன. ஏற்கனவே விவேக் ஓப்ராய் மற்றும் பல நடிகர்களை வைத்து பிரதமர் மோடியின் வாழ்க்கை வரலாறு படமாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அனைத்து முயற்சிகளும் தோல்வியையே தழுவியது. இந்நிலையில் தமிழில் சிறந்த நடிகராக விளங்கும் சத்யராஜ் பிரதமர் மோடியின் வேடத்தில் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இங்குதான் விவாதத்தை கிளப்பினர் இணையவாசிகள். தமிழ் திரையுலகில் ஹீரோவாக, வில்லனாக, குணச்சித்திர நடிகராக கலக்கிய சத்யராஜ் பெரியார் மற்றும் அம்பேத்கர் கொள்கைகளை பின்பற்றுபவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியவர். குறிப்பாக கடந்த 2007ஆம் ஆண்டு தந்தை பெரியாரின் வாழ்க்கை வரலாற்று படத்தில் ஊதியம் கூட வாங்காமல் நடித்து கொடுத்தார். இதனால் அவருக்கு பெரியாரியவாதிகளிடையே பெரும் மதிப்பும் கிடைத்தது. திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி பெரியார் மோதிரத்தை சத்யராஜிற்கு அன்பளிப்பாக கொடுத்திருந்தார். இப்படி பெரியார் கொள்கைகளில் நாட்டம் கொண்டவர் பிரதமர் மோடியின் வேடத்தில் எப்படி நடிக்க முடியும் என இணையத்தில் வார்த்தை போர் மூண்டது. இது குறித்து சத்யராஜ் தரப்பில் கேட்டபோது தனக்கும் இது புது செய்தியாகத்தான் இருக்கிறது என கூறியதோடு நாத்திக கருத்துக்களை அதிகம் பேசிய MR ராதா ஏகப்பட்ட ஆன்மீக படங்களில் நடித்துள்ளார், ஆகையால் பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறியுள்ளார். இந்த சூசக பதில் ரசிகர்களை புருவமுயர்த்த செய்துள்ள நிலையில் அமாவாசை வேடத்தில் நடிக்க சத்யராஜ் தான் சரியான நபர் என்று காங்கிரஸ் கட்சியின் கார்த்திக் சிதம்பரம் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது பேசுபொருளாகி உள்ளது. இதனைத் தொடர்ந்து நடிகை கங்கனா ரணாவத்தின் படங்களும் பேசுபொருளாகியுள்ளன. மக்களவை தேர்தலில் பாஜக வேட்பாளராக வலம் வரும் நடிகை கங்கனா ரணாவத் இந்திரா காந்தியின் வாழ்க்கை வரலாற்று கதையை இயக்கி நடித்துள்ளார். எமர்ஜென்சி என பெயரிடப்பட்டுள்ள இத்திரைப்படம் ஜூன் மாதம் திரையில் வெளியாகும் என கூறப்படும் நிலையில் பாஜக வேட்பாளராக உள்ள ஒருவர் எதிர்க்கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் தலைவரின் வேடத்தில் நடிப்பது சர்ச்சையை கிளப்பியது. திரைத்துறையில் பயோபிக் படங்கள் மீதான மோகம் அதிகரித்து வரும் நிலையில் இதுபோன்ற சர்ச்சைகளையும் தாண்டி படங்கள் ஹிட் அடிக்குமா என்பது ரசிகர்களின் கையிலேயே உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.